முருகன் மாநாடு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு ஆதரவும் ஒரு பக்கம், அது பாஜகக்காரங்க அந்த கூட்டணி கட்சிக்காரங்களாம் ஆதரவு. யோகி வராரு, பவன் கல்யாண் வராரு அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் யோகி என்னைக்கு முருகனை கும்பிட்டாரு, அதே தான் அவர் இந்த மாநாட்டுக்கு எதுக்கு வராரு அப்படிங்கிறாங்க. இது எப்படி பார்க்க? அது சரியானது தான். அதாவது போன நூற்றாண்டில் தான் இந்து என்ற மதமே ஏற்பட்டது, 19ஆம் நூற்றாண்டில். இப்போ 21, 19ஆம் நூற்றாண்டில் தான் ஏற்பட்டது. சுதந்திர இயக்கத்தை வலிமைப்படுத்தி நடத்துவதற்கு இந்த மக்கள் முழுவதையும் கணேசரின் பெயரால் வேறு பல பேரின் பெயரால் ஒன்று திரட்டினால் திலகர். அவர்களெல்லாம் இந்து மதத்தினுடைய கன்சாலிடேஷன் மூலமாக சுதந்திர போராட்டத்தை நடத்த நினைத்தார்கள். அதனாலே முஸ்லீம்கள் வெளியே நின்றார்கள். காந்தி அதை உடைத்து, இது இந்து முஸ்லீம் என்ற பிரிவினை இல்லை, இந்தியர்கள் எல்லோரும் இதில் பங்கு கொள்ள வேண்டும் என்ற நிலையை அவர் தான் ஏற்படுத்தினார். அதற்கு பிறகுதான் சமயச்சார்பின்மை வந்தது. திலகருடைய சிந்தனையின் வடிவம்தான் சவர்கார். இது இந்து ராஷ்டிரா. அவர் தான் சொன்னார். இந்து என்ற பெயரே பாரதியை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. வள்ளலாருக்கு தெரியாது இந்து என்று சொல். வள்ளலாரிடம் போய் நீங்கள் இந்துவா என்றால் நான் என்ன இந்து எனக்கு தெரியவில்லை, அது என்ன பொருள் என்று கேட்பார். ஆனால் பாரதிக்கு தான் எனக்கு தெரிந்திருந்தது. ஆகவே நான் என்ன சொல்கிறேன் என்றால், இது இந்து ராஷ்டிரா என்பது பொய்யான கருத்து. இது பல மொழி வாழுகின்ற, பல இனங்கள் வாழுகின்ற நாட்டின் ஒன்றுபட்ட கூட்டு நிலை. இன்றைய உலக போக்குக்கு ஏற்ப இந்தியா ஒன்றாக இருப்பது சிறந்தது என்பது நம்முடைய கருத்து. அவ்வளவுதானே தவிர இது இந்துக்களின் இந்து ராஷ்டிராவும் இல்லை, இது முஸ்லீம்களுக்கு மாற்றான நாடும் இல்லை. அது தப்பானது. இந்த கருத்தினாலே தான் இந்த பிரிவினை ஏற்பட்டது. முஸ்லீம்கள் வெளியேறினார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆகவே இந்து என்ற ஒரு மதமே இல்லை. இந்து மதம் என்பது சமக்கிருத மதம், வேதத்தை முதன்மையாக கொண்டது, பார்ப்பனர்களின் ஆதிக்கத்தை உடையது. அதுதான் இந்து மதம். அதை பாரதி வரையிலும் பாடுகிறார். சரி, எனக்கு அதில் மறுப்பில்லை. திலகர் பாடுகிறார், வாவிய சையர் கொண்டாடுகிறார். அதெல்லாம் அது பிராமண மதம். இந்து மதம் என்பது பிராமண மதம். வடநாட்டில் இருப்பவர்களுக்கு தனி மெய்யியல் கிடையாது. ஆகவே வேதம் என்ன சொல்கிறது, உபநிடதம் என்ன சொல்கிறது, கீதை என்ன சொல்கிறது என்பதைத்தான் விந்தியத்துக்கு வடக்கே உள்ள மக்களெல்லாம் கண்டு வாழ்ந்த காரணத்தினாலும், சமக்கிருதத்தின் வழியே தான் அந்த மொழிகளெல்லாம் பிறந்த காரணத்தினாலும், பார்ப்பனர் அல்லாத போன்றவர்களும் கூட அந்த மதத்தை, பார்ப்பன மதத்தின் மேலாண்மையை கடைபிடித்தார்கள். ஆனால் தமிழன் அதற்கு முன்னாலேயே மெய்யியல் கருத்து உடையவன், சங்க காலத்திலிருந்து மெய்யியல் கருத்து உடையவன். ஆகவே இங்கே இவனுக்கு தனி மதம் சைவம், வைணவம், குலதெய்வ வழிபாடு, முன்னோர் வழிபாடு, இதுதான் இவனுடைய வழிபாட்டு நிலைகள்.